தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலை அடிவார பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிடவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் தண்ணீரில் இறங்கி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு செய்ய இருப்பதாக தெரிவித்தனர். திருவாரூர் நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கத்தினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2012 முதல் 2016 வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனே நிரந்தரம் செய்ய வேண்டும். அதற்கான தகுதி பட்டியலை உடனே தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு கால தாமதமின்றி பணி பயனை வழங்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி ஓய்வு பெற்றவர்களுக்கு கருணை தொகையாக ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரமற்ற முறையில் இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்ட சம்பவம் பள்ளி மாணவர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. லாலப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டிகள் தரமற்ற முறையில் இருந்ததால் மாணவர்கள் அதிருப்தி அடைந்தனர். மாணவர்களுக்கு தரமான மிதிவண்டிகளை வழங்காமல் பெயரளவிற்கு தரமற்ற மிதிவண்டிகளை விடியா திமுக அரசு வழங்கியுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பாவூர் சத்திரம் பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாமல் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஈரோட்டில் விபத்தில் சிக்கிய 2 சரக்கு வாகனங்களுக்கு இடையே சிக்கி தனியார் உணவக ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லரசம்பட்டி நால்ரோடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் பணியாற்றிய யுவராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் நசியனூர் சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது நெடுஞ்சாலைத்துறை நகர் பகுதியில் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த 2 சரக்கு வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனங்களுக்கு இடையே சிக்கிய யுவராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.